பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். தோழர், பெண்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் அடைக்கிறது வள்ளுவர் கோட்டத்தில். நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு வேண்டுகோள் வைத்தார் தோழர் ஜலீல் அவர்கள். அந்த சூழலில் இன்றைக்கு ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 30 மாணவர்கள் அவர்கள் தங்கியிருந்த விடுதிகள் போதைப் பொருட்கள் விதமான விபரீதங்களும் என்ன விதமான ஒரு இந்த சமூகத்தில் பலவித குற்றங்களும் நடக்க காரணமாக இருக்கும் என்பதை நீங்கள் ஆழமாக நினைத்து பார்க்கலாம். தொடர்ந்து பெண்களுக்கு, குழந்தைகள், மாணவிகள், பெண்கள் அனைவருக்கும் காலங்காலமாக இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இது இப்ப மட்டும்தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்றன. மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பெண்ணை போட்டி புகழ்ந்த இந்த மண்ணில் தான் நாங்கள் இன்று பெண்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த நவீன உலகில். இதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் தோழர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு நிகழ்வுகள், நவீன மங்கையர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி என்று எனக்கு தெரியாது. தோழர் அவர் அழைத்ததின் பிரகாரமாக அவர்களே பொங்கி எழுந்து விட்டார்கள். ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததனால் அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக வள்ளுவர் கோட்டத்திலே அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அதற்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று தோழர் அவர்கள் என்னிடம் வலியுறுத்தினார்கள். இதற்கு முன்னால் இது நடக்கிறதா, யார் யார் இந்த களத்தில் இப்படி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பதை நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கிறீர்கள், நீங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள பல போராட்டங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை கடந்த கால உங்களுடைய அந்த செயல் முன்னெடுப்பில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டாயம். டெல்லி நிர்பயா அந்த ஒரு கற்பழிப்பு சம்பவத்தை இன்று வரை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாடெங்கிலும். அதே வேளையில் சமீபத்தில் கொல்கத்தா அந்த முதுநிலை மருத்துவ மாணவிக்கு நடைபெற்ற அந்த ஒரு கற்பழிப்பு படுகொலை சம்பவத்தை நாம் கண்டித்துக் கொண்டிருக்கிறோம் நாடெங்கிலும். அதற்கு மீது எதிர்ப்பு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் சரி, ஒரு பாலியல் குற்றம் நடந்தாலும் சரி, அதை தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களில் பேசாமல் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? அது ஏன் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை என்று நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது பத்திரிகை ஊடக நண்பர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பத்திரிகை செய்தி அவர்கள் சேகரித்தார்கள். அதற்கு மிக்க நன்றி. அதே நேரத்தில் இந்த செய்தியை எந்தெந்த பத்திரிகை ஊடகத்தில் மக்களிடம் கொண்டு சேர்க்க போகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நம்முடைய இந்த பாதிப்புகள், இந்த இழப்புகள் ஏன் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை என்றால் அது ஊடகத்தினுடைய பெரும் பங்கு இருக்கிறது. அந்த ஊடகம் நியாயமான மக்கள் பிரச்சனைகளையும் மக்கள் அநீதிகளையும் கொண்டு போய் சேர்ப்பது கிடையாது. ஆகவேதான் இன்றைக்கு ஒரு பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டார் என்று கொந்தளித்து இருக்கிறோம் அல்லவா? கிருஷ்ணகிரியிலே பள்ளி மாணவியை அந்த என்சிசி மாஸ்டர் அவரை பாலியல் பலாத்கார வன்கொடுமை செய்து சீரழித்திருக்கிறார்கள் என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். தஞ்சை பகுதியிலே ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்து கொண்டு சீரழித்திருக்கிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவம் மட்டும்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதா? ஏன் இதற்கு பின்னால் எதுவும் நடக்கவில்லையா? ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் போனால் நாகர்கோயிலே வாலிபர்கள் ஒரு 5 வாலிபர்கள் சேர்ந்து அவர்கள் கஞ்சா போதையில் ஒரு 60 வயதுக்கு மேலான ஒரு பெரிய மூதாடி அவர்களை கற்பழித்து ஒரு மலை மேலே கொலை செய்தார்கள்.
அது அன்றைக்கு மாவட்ட பத்திரிகை செய்திகளில் வெளிவந்தது, மாநில பத்திரிகைகளில் சில ஒரு பெட்டி செய்தியாக வெளிவந்தது. ஏன் அப்பொழுது இந்த பெண் சமூகம் அந்த கவனத்திற்கு சென்று வரவில்லை, இல்ல மற்ற சமூக அமைப்புகள் அவர்கள் கவனத்துக்கு சேரவில்லை. இதுபோல் தொடர்ந்து ஒவ்வொரு அசம்பாவிதங்களும் குழந்தைகள், மாணவிகள், பெண்கள் என பலவித பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நான் எழுதிய மது மரணத்தின் மறுபக்கம் என்ற புத்தகத்தில் கூட பலவித பாலியல் வன்கொடுமைகள், அதனால் பாதிக்கப்பட்ட சிறுமிகள், மாணவிகள், பெண்கள், மூதாட்டிகள் என பல பதிவுகளை நான் ஆவணத்துடன் பாதிக்கப்பட்டவர்கள் வாயிலாக அவர்களுடைய பாதிப்புகளை கேட்டறிந்து நான் அதில் தொகுத்து வெளியிட்டிருக்கிறேன். இப்படி தொடர்ந்து பலவித அநீதிகளும் பலவித பேர் இழப்புகளும் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டு இருந்தாலும் அது ஏன் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால், நாம் மக்களிடம் எந்த அளவுக்கு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி வைக்கிறோம் என்பதை தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு மருத்துவ மாணவி அவருடைய சம்பவம் நடக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மருத்துவமனைகளை சார்ந்த மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், மருத்துவ ஊழியர்களாக இருக்கட்டும், அனைவருமே எங்கள் துறையை சார்ந்த ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்திவிட்டார்கள் என்று வெளியே வந்து போராடுகிறார்கள். நாங்கள் பணி செய்ய மாட்டோம் என்று அவர்கள் வெளியே போராடுகிறார்கள். அதுபோல் ஒவ்வொரு துறையை சார்ந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் பொழுது அவர்கள் அந்த பாதிப்பை வெளிப்படுத்தி கண்டனம் தெரிவித்து போராடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய பாதிப்பையும் நாம உள்வாங்கி அவர்களை நாம் வேற்று ஒரு துறையை சார்ந்தவர்களாக வேறுபடுத்தி பார்க்கவில்லை. மருத்துவமனையில் கூட இன்று ஏழை சாமானியர்களுக்கு வேண்டுமென்றால் ஒரு சரியான ஒரு மருத்துவம் கிடைக்காமல் இன்று அல்லல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் நல்ல மருத்துவர்களும் இருக்கதான் செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நாம் ஏன் குரல் கொடுக்க வேண்டும் என்று நாம் வேடிக்கை பார்க்கவில்லை. அவர் ஒரு பெண், அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று பொதுமக்களாக இருக்கிற நாமும் வந்து குரல் கொடுக்கிறோம். அது காவல்துறையா இருக்கட்டும், நீதித்துறையா இருக்கட்டும், இல்லை எந்தவித துறையாக இருக்கட்டும், அந்த பெண் பாதிக்கப்படும் பொழுது நாம் வருகிறோம். அதே வேளையில் சாமானிய மக்கள்கள் ஒரு விதத்தில் பாதிக்கப்படும் பொழுது இந்த துறையை சார்ந்தவர்கள் எப்போவாது வீதிக்கு வருகிறார்களா? வரிக்கதான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், எங்களுடைய பணியிட பாதுகாப்பு, எங்களுடைய வேலை பாதுகாப்பு, எங்களுடைய பொருளாதாரத்தினுடைய பாதுகாப்புக்காக சாமானிய மக்களையோ இந்த சமூகத்தினுடைய சூழலையோ அவர்கள் உள்வாங்கிக் கொள்வதில்லை. ஆகவேதான் அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். நமக்கு இந்த மாதிரி ஒரு அநீதிகளை காலங்காலமாக தொடர்வதற்கு இது காரணமாக அமைந்து விடுகிறது. ஆகவே ஒட்டுமொத்த ஒரு தீர்வு நடக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும், இது ஒருத்தருடைய பிரச்சனை கிடையாது, உன் வீட்டு என் வீட்டு பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்த தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல். இன்னைக்கே இப்படி என்றால் வரும் காலத்தில் இந்த நிலை எப்படி மாறிக்கொண்டிருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கும் சிறு குழந்தைகள் கூட எடுத்துக்கொண்டாலும் பலவித ஆபாச காட்சிகள் மூலம் செல்போனில் அவர்கள் வழித்தவறி போய்விடுகிறார்கள். வீதிக்கு வீதியா மதுபான கடைகள், எங்கு பார்த்தாலும் கஞ்சா போன்ற போதைப் பொருள்கள், வேறும் பலவித வெளிநாட்டு வெளிமாநிலத்தை சேர்ந்த போதைப் பொருள்கள், இப்படி பலவித தவறான பாதைகளில் அவர்கள் தன்னை அடிமையாக்கிக் கொண்டு சீரழிந்து பலவித குற்றங்களை, பலவித சீரழிவு சமூகத்தில் எடுப்பதற்காக இங்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இந்த சூழலில் நாம் இந்த மாதிரி ஒரு பாதிப்புகளும் இந்த மாதிரி ஒரு பெரிய இழப்புகளும் நடக்காமல் வரும் காலத்தில் இந்த பெண்கள், மாணவிகள், குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த போராட்டத்தை நாம் வலுப்பெற செய்ய வேண்டும். முற்போக்கு ரீதியாக ஒன்றிணைந்து தொடர்ந்து மக்கள் களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமூக போராட்டங்களில் இது போன்ற பவுண்டேஷன் அமைப்போடு சேர்ந்தவர்கள் எல்லாம் ஆதரவு கருத்தை கொடுத்து இந்த முன்னெடுப்பு போராட்டங்களுக்கு தொடர்ந்து வலு சேர்ந்தால் நாம் மக்கள் மத்தியிலும் இந்த தாக்கத்தை ஒரு எழுச்சியை உண்டு பண்ண முடியும். இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை நான் இங்கு பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள்.